இருக்கேன். அதில் பார்ட் 1ல் நான் என்ன சொல்கிறேன், உனது வெற்றிக்கு கை தட்டாதவர்கள் கூட உன்னுடைய எதிரிகள் தான். அது எப்படி சொல்கிறீங்க, கை தட்டாதனாலேயே ஒருத்தர் எதிரி ஆகிடுவோடையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய வெற்றிகளை தள்ளி போட்டது, உங்களுடைய வெற்றிகளுக்கு கிடைக்க விடாமலேயே செய்தது, அதில் கைத்தட்டாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்ற, கைத்தட்டாமல் இருக்கின்ற, அது சபையில் கைத்தட்டுறதில்ல, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் கூட அதைக்கு எந்த ஒரு வாழ்த்து செய்தியும் சொல்லாத கைத்தட்டாத இருப்பவர்கள் தான் உங்கள் வெற்றியை தள்ளி போடுவதற்கோ அல்லது கிடைக்காமலே போவதற்கான அண்டர் கிரவுண்ட் வேலையும் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். அல்லது எதையுமே செய்யாமலேயே எனக்கு விருப்பமில்லை என்று ஒரு ஜலஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அதனால தான் உன் வெற்றிக்கு கைத்தட்டாதவர்களும் உன்னுடைய எதிரியே அப்படின்றது ஒன்று. இந்த ப்ராஸ்பெக்ஷன்லேயே இன்னும் நிறைய பார்ட் இருக்குது. இதில் நான் ஒரு பார்ட்டாக இதில் சொல்லிக்கிறேன். இதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஒரு கலை. அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் வின் பண்ண முடியும்.